ஹாய்ங்க, ஒரு சூப்பரான விளக்கிற புளிக்குழம்பு வச்சுலாம் வாங்க. ஒரு பிடி விளக்கிற இருந்தால் போதுங்க. அதை நல்லா அலசிட்டு கட் பண்ணி நல்லெண்ணெயில் வந்து அதை வதக்கி எடுத்துக்கோங்க. அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்ச பிறகு 20 சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு ஒரு தக்காளி அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி அதில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு 1,4 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, தண்ணி, மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு வானலை வந்து நல்லா மூடிட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு நல்லா அந்த மிளகாய்த்தூள் வாடெல்லாம் போயிடும். குழம்பு வந்து நல்லா ஓரளவு திக்காயிடும். அந்த திக்கான பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வேலைக்கீரை, அதை வந்து இதை குழம்புல வந்து கலந்து நல்லா கிண்டிட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 3 மினிட்ஸ்லேயே குழம்பு வந்து ரெடி ஆகிடுங்க. அப்படியே இந்த கதைன்னு இருக்கும் பாருங்கள். குழம்பு சூப்பராக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். அப்படியே சுட சுட சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க.